வணக்கம் அன்பர்களே. நாம தொடர்ந்து வேர்களை தேடி நிகழ்வில் முற்கால பாண்டியர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பார்த்தோம். பொதுயுகம் 100 125 இவனுடைய ஆட்சி காலம் என்பதை KN சிவராஜ பிள்ளை அவர்களுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற புத்தகத்தில் அவர் அடியிட்டு தந்திருக்கின்ற வரையறையின் பிரகாரம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை, அதாவது 125 150 பொதுயுகத்தில் ஆண்டதாக 2 பாண்டிய மன்னர்களை அவர் நமக்கு காட்டுகின்றார். இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் மற்றும் கூடாகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி. இவர்கள் இருவருமே இந்த தலைமுறையில் காட்டப்பட்டாலும் இவர்கள் இருவரும் 3ஆம் நெடுஞ்செழியன் எனப்படுகின்ற தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எப்படி உறவு என்பதில் எந்த புரிதலும் இல்லை. நாம ஏற்கனவே இந்த முற்கால மன்னர்களை பற்றிய புரிதலில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையே இருந்த மாறுபாடுகளை பற்றியும் பார்த்தோம். உதாரணத்திற்கு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 1929 வெளிக்கொணர்ந்த அவருடைய த பாண்டியாஸ் என்ற புத்தகத்தில் இந்த முற்கால பாண்டியர்களை பற்றிய அதிகமான செய்திகளை தரவில்லை. 1904ஆம் ஆண்டு வெளிவந்த கனகசபை பிள்ளையின் த தமிழ்ஸ் 1800 years ago என்ற புத்தகத்தில் பார்த்தால் இது KNS உடைய புத்தகத்திற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முன்னாடி வெளிவந்த ஒரு புத்தகம். அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கும் முகமாக வரலாற்றிற்கு தொடர்பில்லாத நான் ஹிஸ்டாரிக் பர்சனேஜஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய புத்தகத்தின் தலைப்பை பார்த்தீங்கன்னா த தமிழ்ஸ் 1800 years ago. அப்போ அவர் முதல் நூற்றாண்டு பொதுயுகத்திலிருந்து தான் தன்னுடைய அந்த வரலாற்று ஆய்வினை தொடங்குகின்றார். அதில் முதல் மன்னனாக யாரை காட்டுகின்றார் என்றால், சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காட்டுகின்ற பாண்டிய மன்னனான ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நாம் எப்படி ஏற்கனவே KN சிவராஜ பிள்ளை அவர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் எல்லாம் கதைகள் என்பது பற்றியும் அதிலிருந்து வரலாற்று ஆவணங்களை எடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். இப்படி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கின்ற பெயரில் ஒரு மன்னன் இருந்தானா என்று கேட்டால், சங்க இலக்கிய பாடல்களிலே ஒரே ஒரு புறநானூற்று பாடல் இந்த பெயர் கொண்ட ஒரு மன்னனால் பாடப்பட்டிருக்கின்றது. கற்றல் நன்றே என்ற தலைப்போடு வருகின்ற இந்த புறநானூற்று பாடல், அதோடைய கருத்து ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமூகத்தில் கல்வியின் இன்றியமையாமையை ஒரு மன்னன் அத்தனை அழகாக எடுத்துரைக்கின்றான். இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தலைப்பு, அதை எழுதிய புலவன். இது ஆங்கிலத்தில் கோலோஃபோன் என்று சொல்வோம். பின்னால் இந்த சங்க பாடல்களை தொகுத்தவர்கள் தான் இந்த விவரங்களை ஒவ்வொரு பாட்டிலையும் முன்னிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்போ அதிலிருந்து இந்த பாட்டினை எழுதிய இந்த மன்னன் யாராக இருக்கக்கூடும் என்பதற்கான எந்த ஒரு விவரமும் நமக்கு இல்லை. இப்போ இந்த பாட்டினை பார்ப்போம். கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடல் 183 பொதுவியல் என்கின்ற துறை, பொதுவான செய்திகளை தருவது. பொருண்மொழி காஞ்சி என்கின்ற துறை, உயிருக்கு நலம் பயக்கும் பொருள் பற்றி கூறுவது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவையான உதவி செய்து அதிகப்படியான பொருள் கொடுத்து பணிவோடு வெறுப்பின்றி கல்வி கற்க வேண்டும். பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுள் அவளுக்கு கற்ற பிள்ளையின் மீது அதிக நாட்டம் இருக்கும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரு குடியில் பிறந்த பலருள்ளும் மூத்தோன் வருக என்று ஒரு மன்னன் அழைக்க மாட்டான். அவர்களுள் படித்தவன் யாரோ அவனிடமே அவன் அறிவுரை கேட்பான். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. வேறுபட்ட 4 குலத்தாருள்ளும் ஒருவன் கீழ் குலத்தை சார்ந்தவனாக இருப்பினும் அவன் மெத்த படித்தவனாக இருந்தால் ஒரு மேல் குலத்தில் பிறந்தவன் அவனை நாடி செல்வான் என்று இந்த அரசன் பாடுகின்றான். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் கல்விக்கு இருந்த முக்கியத்துவம், எல்லாராலும் அந்த கல்வியை பெற முடியும் என்று அன்றிருந்த ஒரு சமுதாய நிலை,
கல்வி கற்றவன் என்று வந்துவிட்டால் மேலோர் கீழோர் என்று பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் நிலை. இதை அத்தனையும் இந்த அரசன் இந்த பாட்டில் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றான். இதனால் தானோ என்னவோ இவனால் ஈர்க்கப்பட்டு சிலப்பதிகாரத்தில் இவனது பெயரை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தை இளங்கோவடிகள் படைத்திருந்தாரோ என்னவோ. இந்த பாட்டில் வருகின்ற ஒரு தொடர் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும், இதற்கு இந்த அரசன் கொடுக்கின்ற பொருள் அன்றி பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த நம்பிக்கைகள், சமுதாய அமைப்பு அதற்கு ஏற்ப பொருள் கூறி இருக்கின்றனர். இப்போ 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியை சார்ந்த தமிழறிஞர் ஔவை துரைசாமி பிள்ளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பொருள் தராரு அப்படின்னா, ஆரிய வகையிலான 4 வகை பாகுபாடு: பார்ப்பனர், அரசர், வணிகர், வேளாளர். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு முற்பட்ட அந்த ஒரு 10லிருந்து 15ஆம் நூற்றாண்டு பொதுயுகத்திற்குள் வந்த அந்த காலத்தில் இருந்த கமெண்டேட்டர்ஸ் அவர்கள் எழுதின அந்த உரையை அப்படியே தழுவி இவரும் இந்த பொருளை கொடுத்து விடுகின்றார். ஆனால் சமீப காலத்தில் வருகின்ற உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரிப்பட்ட ஒரு வேறுபாடு என்பது ஆரிய வழக்கை சார்ந்தது, சங்ககால தமிழகத்தில் இந்த மாதிரி பாகுபாடுகள் இல்லை என்று கூறி, உதாரணத்திற்கு திருமதி வைதேகி ஹெர்பர்ட் இவருடைய ஆங்கில மொழியாக்கத்தை சங்க பாடல்களுக்காக நிறைய இந்த தொடரில் நான் பயன்படுத்தி வருகின்றேன். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக சங்ககால தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட இந்த ஜாதி பிரிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி, இதற்கு உதாரணமாக எதை எடுத்து காட்டுறார் அப்படின்னா, மாங்குடி கிழார் அவர்கள் பாடிய ஒரு மிகவும் புகழ்பெற்ற புறநானூற்று பாடல். இந்த பாடலில் ஒரு சில பகுதிகள் நமக்கு கிடைக்கல. புறநானூறு பாடல் 335 தொடங்குகிறது. அடலரும் துப்பின் குரவே தளவே குறுந்தே முல்லை என்று இன்னான்கல்லது பூவும் இல்லை. இந்த 4 தான் பூ. தொடர்ந்து வரகு, தினை, கொள்ளு, அவரை இது நான்கல்லது உணவும் இல்லை என்று சொல்லிவிட்டு மாங்குடி கிழார் பாடுகிறார்: துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இன்னான்கல்லது குடியும் இல்லை. இதில் துடியன் என்பவர்கள் துடியர்கள், தி ட்ரம்மர்ஸ். பாணர்கள் அந்த காலத்தில் பாட்டு பாடினவர்கள் மட்டுமல்ல, அரசனுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு அமைச்சு தொழிலையும் சேர்ந்து பார்த்தவர்கள். பறையன் என்பதை இங்கு ஒரு மெசஞ்சர் என்கின்ற அளவில், பறைதல் என்றால் சொல்லுதல். இப்போ இந்த பொருளிலே இந்த சொல் இன்றும் சேரநாட்டு பகுதியிலே மலையாளத்திலே வழக்கில் இருக்கின்றது. பழந்தமிழக சமுதாயத்தின் பல கூறுகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேர நாட்டிலே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கடம்பன் என்பது கடம்ப மாலை அணிந்து வேலன் வெறியாடல் நிகழ்த்திய இந்த பூசாரின்னு சொல்வோம், அவர்களை குறித்த சொல் என்று திருமதி வைதேகி ஹெர்பர்ட் அவர்கள் ஒரு விளக்கமும் அளிக்கின்றார். பாடல் தொடர்கிறது: ஒன்னாத்தெவ்வர் முன்னின்று விளங்கி ஒளிரு ஏந்து மறுப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தன கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இல்லை. போர்க்களத்தில் வீழ்ந்த வீரர்களுக்கு எழுப்பப்படுகின்ற நடுகள், அதற்கு அரிசி தூவி வழிபடுகின்றதை குறிப்பிட்டு, இதை தவிர தமிழர்களிடையே வேறு கடவுளர் இல்லை என்று மாங்குடி கிழார் இங்கு முன்வைக்கின்றார். அப்போ எதுக்காக அந்த காலகட்டத்தில் அவர் இப்படி பாடியிருக்க வேண்டும்? வடக்கிலிருந்து வந்த சில பண்பாட்டு கூறுகளை தமிழகம் வேகமாக உள்வாங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது நமக்கு புலப்படுகிறது. இந்த பாடலை தொடர்ந்து மதுரை காஞ்சியில் வருகின்ற சில வரிகளை பார்த்தீங்கன்னா, பிணக்கோட்ட களிற்று குழம்பின் நினம்வாய் பெய்த பேய்மகளிர் இணை ஒலி இமிழ் துணங்கை சீர்பிணையூபம் எழுந்து ஆட. அந்த தலையாலங்கான போரிலே கண்ட காட்சிகளை வர்ணிக்கின்ற புலவர் சொல்கின்றார்: பிணங்களை தந்தங்களில் கோர்த்து கொண்டு யானைகள் இறந்து போர்க்களத்தில் கிடக்கின்றன. அங்கு பெண் அணங்குகள் ஆட்டம் ஆடுகின்றன. அவற்றின் பாட்டின் சீர்கேட்டு தலையற்று பிணமாக கிடக்கின்ற யூபங்களும் எழுந்து ஆடுகின்றன. இப்போ இந்த காட்சியை பின்னால் பொருளாய்வு செய்த உரையாசிரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பிணை யூபம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்லெஸ் பாடி, தலையற்ற ஒரு வீரனின் உடம்பு, அதை யூபஸ்தம்பம் என்று மாற்றி வேத வேள்வியில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கட்டுத்தறியாக மாற்றிவிட்டார்கள். தொடர்ந்து அஞ்சு வந்த போர்க்களத்தான் ஆண் தலை அணங்கு அடுப்பின் அப்படின்னு போது பாட்டு. அதாவது போர்க்களத்தில் வீழ்ந்த அந்த அரசர்களின் தலைகளையே அடுப்பாக கொண்டு ஒரு பானையை வைத்து
அவருடைய அந்த ஊன் சதையை அவருடைய ரத்தத்திலேயே போட்டு பேய் மடையன் அப்படிங்கிற ஒரு பேய் சமையல்காரன் என்ன பண்ணுறானா, சமைக்கிறானா. அதற்கு தொடி தோட்கை துடுப்பு ஆக, தொடியணிந்த தோளோட கூடின ஒரு வீரனின் கை வந்து வெட்டுப்பட்டு போர்க்களத்தில் கிடக்குது. அதையே துடுப்பாக பயன்படுத்தி அவன் சமைக்கின்றானாம். இது எதுக்குன்னா, நெறி அறிந்த கடிவாலுவன் அடி ஒதுங்கி பின்பெயரா படையோர்க்கு முருகு அயர, வைத்த காலை பின்வாங்காமல் வீரத்தோடு போரிட்டு தங்கள் மன்னனுக்காக உயிர் துறந்த வீரர்களுக்கு களவேள்வி செய்தற் பொருட்டு. அப்போ இந்த இடத்துல நடப்பது ஒரு களவேள்வி என்று தெளிவாக தெரிந்திருந்தும், வேள்வி என்ற ஒரு சொல்லை கொண்டு பின்னால் வந்த உரையாசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு வேதிக் ஃபயர் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேள்வியாக மாற்றுகின்றார்கள். நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய த பாண்டியாஸ் புத்தகத்தில் 3ஆம் நெடுஞ்செழியன் பிராமணிக் ரிலிஜன் அதை பின்பற்றினான் என்றே அவர் சொல்லுகின்றார். இன்னும் அடுத்த வரிகளில் பார்த்தீங்கன்னா, அமர் கடக்கும் வியன்தானே தென்னவன் பெயரிய துன்னருந்துப்பின் தொல்முது கடவுள் பின்னர் மேய வரைத்தாள் அருவி பொறுப்பின் பொருணன் அப்படின்னு போது பாட்டு. இந்த இடத்துல தென்னவன் அப்படிங்கிறது தெற்கில ஆண்ட பாண்டிய மன்னனை குறிக்கின்ற சொல். ஆனால் நச்சினார்க்கினியர் என்கின்ற உரையாசிரியர் வந்து இதை யமன் என்று பொருள்பட ஒரு உரையை கொடுக்கின்றார். இதில் தொல்முது கடவுள் என்று சொல்வது ஒரு பெயரில்லாத பழங்கடவுள். அந்த கடவுளின் துணையோடு அருவிகள் வீழ்கின்ற நிலத்தை ஆள்பவனே என்கின்ற இந்த வரிகளுக்கு தொல்முது கடவுள் என்பதை சிவபெருமானாக மாற்றி இந்த பாண்டியர்கள் எல்லோருமே சிவபெருமானின் வழித்தோன்றல்கள் என்று பின்னால் வந்த உரையாசிரியர்கள் பொருள் கூறுகின்றனர். இப்படி வெளியிலிருந்து வந்த சில பண்பாட்டு செறிவுகள் மிக வேகமாக தமிழ் பண்பாடோடு கலந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் மருதனார் போன்றவர்கள் எப்படி வந்து இந்த முன்னோர் வழிபாடு என்பது தவிர வேறு வழிபாட்டு முறைகள் இல்லை என்பதை பதிகின்றார். இந்த முன்னோர் வழிபாட்டின் தொடர்ச்சியை இன்றளவும் நாம் தமிழ் பகுதியிலே குலதெய்வ வழிபாடு என்கின்ற பெயரில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வந்த இந்த 2 மன்னர்களை பார்த்தீங்கன்னா, இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் மற்றும் கூடகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி. இவர்கள் இருவரை பற்றிய உள்ள சங்க பாடல்களில் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய போர்த்திறம், வீரம், கொடைத்தன்மை இவற்றையெல்லாம் புகழ்கின்ற புலவர்கள் பலரும் இவர்களை வெவ்வேறு கடவுளர்களோடு ஒப்பிட்டு பாடுகின்றனர். இந்த காலகட்டத்திற்கு முற்பட்ட பாடல்களில் அதிக அளவில் இவை இடம்பெறவில்லை. உதாரணத்திற்கு இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை பற்றி 5 சங்க புலவர்கள் 5 பாடல்களை பாடியுள்ளனர். இதில் ஆவூர் மூலங்கிழார் மற்றும் வடமவண்ணக்கண்ணன் பேரிச்சாத்தனார் இவர்கள் இருவரும் பாடிய புறநானூற்று பாடல்கள் 198 மற்றும் 196 ரெண்டுமே பரிசில் கடாநிலை என்கின்ற ஒரு துறையை சார்ந்து வருகிறது. அதாவது ஒரு புலவன் பாடிய பிறகு மன்னன் உடனே பரிசு கொடுக்காதனால அவனுடைய வாயில் அருகிலே காத்திருக்கின்ற ஒரு நிலை. இதற்கு கூட ஒரு துறை வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புறநானூறு பாடல் 55 மருதன் இளநாகனார் இவரால் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை குறித்து பாடப்பட்டது. ஓங்கு மலை பெருவில் பாம்பு ஞான் கொளியி ஒருகனை கொண்டு மூவையில் உடற்றி பெருவிரல் அமரர்க்கு வெற்றி தந்த கரைமிடற்று அண்ணல் காமர் சென்னி பிறைநுதல் விளங்கும் ஒருகன் போல வேந்து மேம்பட்ட பூந்தார் மார்ப. இந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, இதில் முழுமையாக இன்று நாம் சிவபெருமானின் உருவத் தோற்றத்தோடு பொருத்துகின்ற அத்தனை புராண அடையாளங்களும் முழுமையாக வந்துவிடுகின்றன. வேப்ப மாலை அணிந்த மார்பினை உடைய பாண்டிய மன்னனே உயர்ந்த மலையை பெரிய வில்லாகவும் பாம்பை நானாகவும் கொண்டு ஒரே அம்பில் முப்புறங்கள் பறந்து கொண்டிருந்த அந்த 3 கோட்டைகளையும் எரித்து வலிமையுடைய தேவர்களுக்கு வெற்றி தேடி தந்த கரிய நிறத்துடைய கழுத்தை உடைய சிவபெருமானின் அழகிய திருமுடியின் பக்கத்தில் உள்ள பிறை அணிந்த நெற்றியில் உள்ள கண் போல் மூவேந்தர்களிலும் மேம்பட்டவன் நீ என்று புலவர் பாடுகின்றார். தொடர்ந்து கடுஞ்சினத்த கொல்களிரும் கதழ் பரிய கலிமாவும் நெடுங்கொடிய நிமிர்த்தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என 4 மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதாவது ஒரு மன்னனுக்கு 4 படைகளும் இருந்தாலும் கூட அவனுடைய உண்மையான புகழ் எங்கிருந்து வருமா, அவனுடைய அறம் என்று சொல்லக்கூடிய அந்த ரைட்டியஸ்னஸ்,
அப்போ இதற்காக அந்த புலவர் என்ன ஒரு உபாயம் சொல்றாரு அப்படின்னா, இது வந்து செவியறி உருவு என்கின்ற ஒரு துறை. அதனால் நமரென கோல் கோடாது பிறர் என குணங்கொள்ளாது. அதாவது நம்மவர் என்று அவர்களுக்கு அதிக சலுகை காமிக்காம, திறமை உடையவனாக இருந்தாலும் கூட அவன் நம்மவன் இல்லை என்றால் அவனை பாராபட்சத்தோடு நடத்தாமல் இருக்க வேண்டும். ஞாயிற்றன்ன வெண்திரளாண்மையும் திங்கள் அன்ன தன் பெரும் சாயலும் வானத்தன்ன வன்மையும், வானத்தைப் போல வீரமும் உடையவனாக நீ நெடுநாள் வாழ வேண்டும் என்று கூறி அந்த பாட்டு முடிகிறது. வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேள் நிலைய காமர் வியன்துறை கடுவழி தொகுப்ப ஈண்டிய வடு ஆழ் எக்கர் மணலிலும் பலவே. பெருந்தகையே, ஆழமான நீரை உடைய கடற்கரையின் அந்த மணல் துகளின் எண்ணிக்கையை விட நீ அதிக ஆண்டுகள் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி எந்த கடற்கரையை இங்கு அவர் காமிக்கிறார் என்றால் செந்தில், அதாவது திருச்செந்தூர். அப்போ மிகவும் பழமையான ஒரு வழிபாட்டிற்குரிய இடமாக இது நமக்கு காட்டப்படுகிறது. தொடர்ந்து புறநானூற்று பாடல் 56. இதுல மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடுகிறார். ஏற்றுவலன் உயரிய எரிமருள் அவிர்சடை மாற்றரும் கணிச்சி மணிமிடற்றோனும் காளை கொடியை வெற்றியின் அடையாளமாக ஏற்றி பிடித்தும் நெருப்பு போல் ஒளிவிடும் சடையோடும் ஒப்பற்ற கணிச்சி ஆயுதத்தை, அதாவது மழுவாயுதத்தை கையில் ஏந்தி நீல நிற கழுத்தோடு காட்சியளிக்கும் சிவபெருமான். கடல் வளர் புரிவளை புரையும் மேனி அடல்வெண் நாஞ்சில் பனை கொடியோனும், கடலிலே இருக்கின்ற சங்கு போன்ற வெண்மையான நிறமும் கையில் கலப்பையும் பனை கொடியும் கொண்ட பலராமனும், மண்ணுறு திருமணி புரையும் மேனி விண்ணுயிர் புல்கொடி விரல் வெய்யோனும். இது வந்து நீல நிற மேனியும் கருட கொடியும் ஏந்திய பெருமாள். மணிமயில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும் என ஞாலம் காக்கும் காலம் முன்பின். மயில் கொடியும் கையில் உறுதியான வேலும். இந்த இடத்துல பிணிமுகம் என்பது முருகனுக்கு முதலிலே யானை வாகனமாக காட்டப்பட்டது, பின்னாடி அது வந்து மயில் ஊர்தியாக மாறியது. இத்தனை அடையாளங்களையும் உரிய முருகன் என்று கூறிவிட்டு நக்கீரர் என்ன சொல்றார் அப்படின்னா, தோலா நல்லிசை நால்வருள்ளும், இந்த நால்வருள்ளும் நீ சினத்தால் அழிக்கும் கடவுளாகிய சிவனை போன்றவன், வலிமையில் பலராமனுக்கு ஒப்பானவன், புகழில் திருமால் போன்றவன், எடுத்த காரியத்தை முடிக்கும் வீரத்தில் முருகன் போன்றவன். அப்ப 3ஆம் நெடுஞ்செழியனுக்கு அடுத்த தலைமுறையில் வருகின்ற இந்த நக்கீரருடைய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தொல்காப்பியம் காட்டுகின்ற 50 நிலங்களில் உள்ள கடவுளர்கள் எல்லோருக்கும் இந்த வேதிக் ட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய புராண உருவகங்கள் பொருத்தப்பட்டு, உதாரணத்திற்கு குறிஞ்சி நிலத்தில் இயற்கையோடு இயைந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரீ ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய வெறியாடலில் வரவழைக்கப்படுகின்ற ஒரு முருகு தெய்வத்திற்கு இங்கு வந்து ஒரு மயிர்கொடி, கையில் ஒரு வீர வேல் மற்றும் ஒரு வாகனம் எல்லாம் அழிக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து புறநானூற்று பாடல் 57 காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார், இவரும் இந்த மன்னனை புகழ்கையில் வல்லாராயினும் வல்லுனராயினும் புகழ்தல் உற்றோர்க்கு மாயோனன்ன உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற என்று பாடுகின்றார். நீ பரிசு கொடுப்பதில் திறமையற்றிருந்தாலும் திறமையுடன் இருந்தாலும் வாரி வழங்குவதில் திருமால் போன்றவன் என்று பாண்டிய மன்னனை புலவர் பாராட்டுகின்றார். இப்படி அரசனின் குணங்களுக்கும் வீரத்திற்கும் கொடை நல்கும் பண்புக்கும் கடவுளர்களை உதாரணமாக ஒப்பிட்டு காண்பிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, இவனுடைய சமகால மன்னன் கூடாகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி. இவனை குறித்து 2 பாடல்கள் புறநானூற்றில் இருக்கின்றன. இவன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனின் சமகாலத்து மன்னன். இவனை பற்றி ஐயூர் முடவனார் என்கின்ற புலவர் புறநானூற்று பாடல் 51 பாடுகின்றார். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழற்றும் நிழலும் இல்லை. அதாவது வெள்ளத்தை தடுப்பதற்கு எந்த அணையும் இல்லை, நெருப்பினை தடுக்க குடையும் இல்லை, மிகுந்து வரும் காற்றை எதிர்க்கும் வலிமையும் யாருக்கும் இல்லை, வெயிலின் பெருவெளிச்சத்தையும் தடுக்க இயலாது, அதுபோல் வழுதியே உன்னை எதிர்க்க யாரும் இல்லை, தன் தமிழ் பொது என பொறா அன் போர் எதிர்ந்து கொண்டி வேண்டுவன் ஆயின் கொள்கையென கொடுத்த மன்னர் நடுக்கற்றனரே. இந்த இடத்துல
தன் தமிழ் பொது, அதாவது தமிழ்நாடு எல்லாருக்கும் பொது என்று சொல்வதை இந்த மன்னன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கின்ற ஒரு வரியை புலவர் இங்கு வைக்கின்றார். அப்போ வெளியிலிருந்து யார் வந்து தமிழகத்தை பிடிப்பதற்காக முற்படுகிறார்கள் என்றால் இதற்கான விடையை அடுத்த பாடலில் மருதன் இளநாகனார் கொடுக்கின்றார். அலங்குடை நெடுங்கோட்டு அலையகம் முனையி என்று தொடங்குகின்ற இந்த பாடலில் ஒரு வரி வருகிறது. வடபுல மன்னர் வாட அடல் குறித்து இன்னா வெம்போர் இயல் தேர் வழுதி. வழுதி, நீ தேரில் வருகின்றாய். சிங்கம் போல புறப்பட்டு வடநாட்டு மன்னர் வாட அழிக்க கருதி போரிட செல்கின்றாய். இனியே கலிகழு கடவுள் கந்தம் கைவிட காடாகி விழியும் நாடுடையோரே என்ற வரிகளில் எப்படி இந்த மன்னனால் அழிக்கப்பட்டு நாடு கூட காடாகி காட்சி அளிக்கின்றது. கந்து என்பது ஒரு கம்பம். அந்த கம்பத்தை கடவுளாக வழிபட்டது ஒரு முற்கால தமிழ் மரபு. இந்த இடத்துல புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊரே காடான பிறகு கலிகெழு கடவுள் கந்தம் கைவிட, கடவுள் கூட அந்த கந்தத்தை விட்டு விலகி சென்று விட்டார் என்று பாடுகின்றார். அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது an assimilation of cultures என்பது போல இரு நாகரிகங்களின் ஒரு கலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காலமாக நமக்கு காட்டப்படுகிறது. இதில் இந்த மருதன் இளநாகனார் ஒரு முக்கியமான லிங்க் போவெட், அதாவது இரண்டு மன்னர்களை பற்றியும், குடாகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி மற்றும் இலவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் இருவரை பற்றியும் அவர் பாடுகின்றார். இவர் மாங்குடி மருதனாரின் மகன் என்கின்ற செய்தியை KNS அவர்கள் நமக்கு தருகின்றார். நாம் தொடர்ந்து முற்கால பாண்டியர்களின் வரலாற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.